ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேராபின் தூதர்கள் ஓய்வின்றி உம்மை போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, எங்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே. தேவையான ஒன்று நீங்கதானே, எடுபடாத நல்ல பங்கு நீங்கதானே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. அன்பு கூர்ந்து பலியானீரே, ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே. கரங்களை உயர்த்தி இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம். பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. எனக்கு எல்லாமே நீங்கதான் ஆண்டவரே. என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. ஆண்டவரே, தேவையான உம்மையே நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை
இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எடுபடாத நல்ல பங்கை நீர் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் தருகிறவராக இருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த வாரத்தின் முதலாவது நாளிலும் உடைய சமூகத்தில் ஒன்று கூடியுமே ஆராதிக்க, பாடி துதித்து மகிமைப்படுத்த தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை ஆவியானவர் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா தடைகளை நீர் நீக்கி போடுவீராக. ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் நீர் உதவி செய்தருள்வீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை
விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதி மோகத்தில் விடுதலையே தானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே நாகதன்னில் வாழ்வதால் விடுதலையே சுவாதீன எருசலமே சுவாதீன எருசலமே சுவாதீன எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவான் என்னமாதேன் ஏக்கங்கள் தீர்த்திடுவான் மரணமில்லை மனநோயின் துயரமில்லை அலறலில்லை அழுகையின் சோகமில்லை தலைநகராம் எருசலமே தலைநகராம் எருசலமே தலைநகராம் எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா Praise. Hallelujah. Hallelujah. Praise. Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன நாள்? Praise the Lord. ஆமென். ஹalleluya. தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை ஜனங்கள் எல்லாரும் துதியோடும் ஆனந்தத்தோடும் அவரை ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரித்த ஒரு நாள். ஆமென். ஹalleluya. இதே போல நாமும் இந்த நாளிலே அவரை பாடி கீர்த்தனை பண்ண வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்ற பாடல் எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம். சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவாய், இயேசுவை ஜெயிப்பாய், ராஜரீகம் பண்ணுவாய். சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவாய், இயேசுவை ஜெயிப்பாய்,
கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். நல்ல கரங்களை தட்டி என்று ஓயாமல் துதிப்போம், ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா. ராஜாதி ராஜாவாம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா, பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்தேயு 21 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென் அல்லேலூயா. ஓசன்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? ஓசன்னானா தேவனே என்னை ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். ஆமென் அல்லேலூயா. அவரை பார்த்து ஆண்டவரே ஓசன்னா அப்படின்னா ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை விடுவியும் அப்படி நம்ம பாடி துதிக்கிறது தான் ஓசன்னான்னு அர்த்தம். ஆமென் அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இன்னொரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். அல்லேலூயா, பிரைஸ் அல்லேலூயா. ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே,
ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. ஒசன்னா ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. ஒசன்னா ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. ஒசன்னா ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஒசன்னா ஜெயம் நமக்கே. ஒசன்னா ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதனால் அப்போஸ்தலராகிய பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எல்லா இடத்திலையும் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார், நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆமென் அல்லேலூயா. இன்னொரு முறை நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு யெகோவா தேவனாகிய தேவனை உயர்த்தி பாடு. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்று நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லைகள் கஷ்டங்கள் நம்மை தேடி வந்தாலும் பயம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் என் கூட இருக்கிறார், அவர் இம்மானுவேலராக என் கூட இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் விசுவாசத்தோடு பாட. அல்லேலூயா.
துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் மறுபடியும் பாடும் துன்பங்கள் துன்பங்கள் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா சேர்ந்து சொல்வோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன் நான் ஓசன்னா பாடிடுவேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு சொல்வோம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் ஓசன்னா என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறவராக அவர் நம்மை விடுவிக்கிறவராக அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஓ வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கி மறுபடி சொல் என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் நம்முடைய ராஜாதி ராஜா நமக்கு முன்பதாக செல்கிறார் அவர் வெற்றியை அளிக்கிற தேவனாக வெற்றி பவனி செல்கிறவராக இருக்கிறார் என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவனி செல்கிறார் குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம் நாம் ஓசன்னா பாடிடுவோம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க நான் ஆண்டவருக்குள் கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் எனக்கு எப்பொழுது வெற்றியே என்ன விதமான கிரியைகளும் பிசாசு கொண்டு வந்தாலும் என்ன கஷ்டங்கள் தொல்லைகள் என்னை தேடி வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் கலங்கி விட மாட்டேன் நான் தளர்ந்து விட மாட்டேன் ஏனென்றால் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அவர் வெற்றி அளிக்கிற தேவனாக என்னோடு கூட இருக்கிறார் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு விசுவாசத்தோடு பாடும் ஹல்லேலூயா ஓ ராபா பாபா சதராபா என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான்
சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் அறிக்கையிடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஓ ராபா பாபா பாபா சதரா பாபா. ஆமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு துதி பலிகளை ஏறெடுப்போம். அவர் நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலே அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணினபடியால் அந்த தேவாதி தேவன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தோ, அவருக்கு மகிமை செலுத்தோ. ஓ எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓச. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உன்னத தேவன் ஆண்டவரே, நீர் மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக, நம் மீது அன்பு செலுத்துகிறவராக, அவர் துன்பத்திலே நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு எப்பொழுதும் வெற்றி, வெற்றி, வெற்றியே. தோல்வி நம்முடைய வாழ்க்கையில இல்ல. தேவன் நம்மை வெற்றியினாலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை ரட்சிக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற இடங்கள் நாம் எல்லாரும் எளிமை நின்று அந்த தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிறார். அவர் பூரண அழகுள்ள தேவன், அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் நமக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தார். அந்த தேவன் அவர் அழகுள்ளவர், அவர் 10,000களிலே சிறந்த தேவன். அந்த தேவனை நம் உள்ளத்திலிருந்து ஆராதிப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே. மறுபடியும் சொல். சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே. மறுபடியும்
அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவர். கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேன். உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே எங்கள் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியோடு பலவீனத்தோடு நாம் இருந்தாலும், அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் தருகிற பரம வைத்தியராக அவர் இருக்கிற. மறுபடியும் நம்முடைய வியாதியின் நேரத்திலே, நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற பரம வைத்தியராக இருக்கிறார். வியாதியின் படுக்க விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுகத்தை தருகிறவர், என் பலவீனங்களை மாற்றுகிற பரம வைத்தியர் என்று நம்ம பாடுகிற பொழுது விடுதலை தருகிறார். பரிகாரியே எங்கள் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே எங்கள் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த. மறுபடியும் சொல்லுவோம், பரிகாரியே பரிகாரியே எங்கள் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசு. பரிகாரியே பரிகாரியே எங்கள் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசு. விசுவாசத்தோடு ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. அவர் துணையாளராக நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் துணையாளராய் நம்மை நடத்தி வருகிறார். நண்பர்கள், உறவினர்கள், ஏன் தாய் தந்தை கூட நம்மை மறந்தாலும் நம்மை திக்கற்றவர்களாய் விடாத ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இங்கிலீஷ்ல அழகாக இருக்கிறது, ஐ வில் நாட் லீவ் யூ as orphans.
உங்களை அனாதைகளாக நான் விடேன், உங்களை திக்கற்றவர்களாக நாங்கள் விடேன். நான் துணையாளராக ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்தி வருவேன். உங்களை நான் நடத்துவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே எங்க துணையாளரே என்று சொல்லி அந்த தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே எங்களை நீர் திக்கற்றவர்களாய் விடல ஆண்டவரே, எங்களை கைவிடல ஆண்டவரே. அப்பா எங்களை அனாதையாய் நீங்க வெறுத்து தள்ளல ஆண்டவரே. யார் எங்களை மறந்தாலும் எங்களை மறக்காத ஒரு நல்ல தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓசனா ஆண்டவர் நம்மை விடுதலை தருகிற தேவன், அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துணையாளரே எங்கள் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. சொல்லுவோம், துணையாளரே எங்கள் துன்பத்தில் தாங்கும் என் மன, மறுபடியும் துணையாளரே, துணையாளரே எங்கள் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஓசன்னா உன்னத, எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி தாவீதின் மைந்தனே ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, துணையாளரே எங்கள் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனே. உணர்ந்து சொல்லுமா, அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. தேவட நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. அப்பா நீர் அழகுள்ளவர், 10,000ங்களிலே சிறந்தவர். எங்களுடைய வாழ்க்கையிலே துணையாளராய் நீர் இருந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் பரிகாரியாய், எங்களுக்கு சுகம் தருகிற மருத்துவராய் அப்பா, நீர் எங்களை கைவிடாதவராய், விட்டு விலகாதவராய், எங்களை விடுவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு
செய்தியின் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லெந்து நாட்கள் பக்தி மட்டும் போதுமா? லெந்து நாட்கள் பக்தி மட்டும் போதுமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு முன்பதாக ஒரு 40 நாட்களை என்ன சொல்கிறாங்க? தபசு நாட்கள், லெந்து நாட்கள், தவக்காலம், இப்படிலாம் என்ன செய்கிறாங்க சொல்லி பாரம்பரிய கிறிஸ்தவங்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க இந்த 40 நாட்களை ரொம்ப முக்கியமாக என்ன செய்கிறாங்க? கருதுகிறாங்க. ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க. சிலவற்றை செய்வாங்க, சிலவற்றை விடுவாங்க. நாம் செய்யவும் மாட்டோம், விடவும் மாட்டோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த 40 நாட்களை ரொம்ப விசேஷ நாட்களாக அவங்க கணிச்சு அவங்க என்ன செய்வாங்க? சிலவற்றை செய்வார்கள். எதை செய்வாங்க? அதிகமான நேரம் ஜெபம் பண்ணுவார்கள், வேதத்தை அதிகமாக வாசிப்பார்கள். அந்த நாட்களில் அவங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருக்கோம். தவறாமல் என்ன செய்வாங்க? பங்கு பெறுவாங்க. குறிப்பாக சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் கூட அந்த 40 நாளில் சபையில் மாலையில் நடக்கிற ஜெப கூட்டத்துக்கு என்ன செய்வாங்க? கலந்து கொள்வார்கள். சில பக்தி செயல்களை செய்வார்கள், உபவாசம் இருப்பார்கள். இந்த மாதிரி நல்ல காரியங்களெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம கேள்வி கேட்குறேன்னு, நாம் அப்படி செய்வோமா? இந்த 40 நாட்கள் ஒரு சமயத்தில் இல்லை, சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியர் இடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போது நான் சொன்னேன், அவங்க மட்டன் சாப்பிட்ற நேரம் வரும்போது நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பெரிய பாரம்பரியம் அப்படின்னு அவர் சொன்னார். இது என்ன பாரம்பரியம்? இறைச்சி சாப்பிடாமல் இருந்தால் இப்படி சொல்லாதீங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன். ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் எப்படி இதை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத அந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சிக்கன் கடையில் சிக்கன் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இந்து சகோதரர் வந்தார். என்னங்க நீங்கள் சிக்கன் வாங்குறீங்களே அப்படின்னாரு. என்ன அதில் என்ன தப்பு? இல்லை, கேட்டேன். அவங்க சிஎஸ்ஐ அந்த கேத்தலிக் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கும்பிடுற இயேசு வேற, உங்கள் இயேசு வேறையான்னு கேட்டார். அவங்க கும்பிடுகிற இயேசு வேற, உங்கள் இயேசு வேறையான்னு சொன்னார். இவ்வளவுதான் சொன்னார். அதுக்கு மேலே அவர்கிட்ட எனக்கு என்ன சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. ஒரு அம்பை எடுத்து, ஒரு ஈட்டியை எடுத்து நெஞ்சில் குத்துன மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் அந்த மனுஷன் மூலமாக பேசினார். பாரம்பரிய கிறிஸ்தவன்னு சொல்கிற அவங்களே தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கும்போது உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லுகிற நீ இதை செய்யக்கூடாதாங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, ஒரு சாதாரண மனிதன் பேசினதை அன்னையிலிருந்து, அந்த வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தான் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? கொடுத்தாரு. சிலவற்றை வெறுப்பார்கள். இதுதான் இப்போ தவறான காரியம்னு சொல்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு மாத்திரம் சில காரியங்களை வெறுக்கிறத தேவன் என்ன செய்கிறதில்லை? விரும்புகிறது இல்லை. சிலவற்றை வெறுப்பார்கள். என்னெல்லாம்? பாவம் செய்ய மாட்டாங்க. அதிகமாக பாவம் செய்ய மாட்டார்கள். குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, வெத்தலை பாக்கு போட மாட்டாங்க, போதை வஸ்துக்கள் போட மாட்டாங்க. அந்த நாட்களில் சினிமா பார்க்க மாட்டாங்க, சீரியல் நாடகம் பார்க்க மாட்டாங்க, தங்களை அலங்காரம் பண்ண மாட்டாங்க, காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க, நிறைய நகைகளை அள்ளி போட்டு வர மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க. ஆண்கள் எடுத்துக்கிட்டால் சிலர் தாடி வச்சிருப்பாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க. சோகம் என்னென்னா ஏசுநாதர் என்ன செஞ்சிட்டாராம்? மரிச்சிட்டாராம். அதுக்காக இவங்க சோகமாக என்ன செய்வாங்க? தாடி என்ன செய்வாங்க? வைப்பாங்க. கல்யாணம், வீடு, பால் காய்ப்பு, நல்ல காரியங்கள் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு தவறான காரியம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரம் பக்தியாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறதில்லை. ஒரு 40 நாட்களுக்கு மாத்திரம் குடிக்காம, 40 நாட்களுக்கு மாத்திரம் சினிமா பார்க்காம, 40 நாட்களுக்கு மாத்திரம் ஒரு மாதிரி தாடி வச்சுக்கிட்டு சோகமாக இருக்கிறத தேவன் என்ன செய்கிறதில்ல? விரும்புகிறதில்லை. அவர் 40 நாட்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அல்லது அவர் 40 நாட்களுக்கு மாத்திரம்தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். 40 நாளில் ஏதாவது சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டா அது பெரிய தண்டனை குற்றமாக பார்க்குறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
தேவன் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு பிரியமானதை செய்யணும்னு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. 40 நாட்களுக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் என்ன செய்யணும். 40 நாள் முடிஞ்ச உடனே சினிமா பார்க்கலாம், 40 நாள் முடிச்ச உடனே தண்ணி அடிக்கலாம், 40 நாள் முடிச்ச உடனே ஸ்மோக் பண்ணலாம். அப்படி தான் சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. நம்ம காரியத்தை நம்ம எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, நம்முடைய முகமது சகோதரர்கள் ரம்ஜான் நாட்களில் ஒரு 40 நாள் என்ன செய்வாங்க, அவங்க உபவாசம் இருப்பாங்க. உபவாசம்னா அவங்க உபவாசம் வித்தியாசமான உபவாசம். காலையில் 6 இருந்து மாலையில் 6 வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, எச்சி விழுங்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். நாம் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டுறோம், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பலவீனமாக இருக்குது, அதனால் என்னால் ஒரு நேரம் கூட என்னால் உபவாசம் இருக்க முடியாது, அப்படி நான் உபவாசம் இருந்தாலும் வர்ற வழியில் செத்து நான் விழுந்துருவேன், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த முகமதிய சகோதரர்கள் எச்சி கூட விழுங்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் விசாரித்து பாருங்களேன், அந்த முகமது நபர் அவங்கள்ட்ட விசாரித்து பாருங்கள், எச்சி விழுங்கினா கூட அதை பாவமாக என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க குரானில் அப்படி போட்டிருக்கும் போல் தெரியுது, இந்த நாட்களில், இந்த ரமலான் நாட்களில், இந்த ரம்ஜான் நாட்களில் நீ என்ன செய்யக்கூடாது, எச்சி விழுங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, காப்பி டீ குடிக்கக்கூடாது. நம்ம கூட உபவாசம் ஒரு நேரம் உபவாசம் இருந்தால் காலையில் ஒரு டீ குடிச்சுக்கிடுறோமா இல்லையா, குடிச்சுக்கிடுறோம். தேவன் ஒன்று அடிச்சிட மாட்டார். நல்லா கவனிங்க, அவர் டீ குடிச்ச உடனே தேவன் என்ன செய்ய மாட்டார், அடிச்சிட மாட்டார். எச்சி விழுங்குற உடனே தேவன் நம்ம என்ன செஞ்சிட மாட்டார், அடிச்சிட மாட்டார். அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவேளை உண்மையிலே நீங்கள் பலவீனமாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க, அது தப்பு இல்லை. தேவன் அதற்காக நீங்கள் எதையாவது செஞ்சு பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டாம். உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு பலன் தருவார். அப்பொழுது நீங்கள் உபவாசம் இருந்தால் போதுமானது. அதே மாதிரி இந்து சகோதரர் எடுத்துக்கிட்டால் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னால் சில உபவாசங்கள் என்ன செய்கிறாங்க. இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, சில காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காரியங்களை அவங்க செய்கிறாங்க. ஒருவேளை பைபிளில் இப்படி நாம் 40 நாள் இப்படி நாம் நம்முடைய ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் எங்கேயாவது சொல்லியிருக்கா? சொல்லலை. ஆனால் இது இப்படி செய்கிறது இது சரியா அல்லது தப்பா? 40 நாட்கள் மட்டும்தான் செய்கிறது தான் தப்பை ஒழிய, கர்த்தருக்குள்ளே நாம் சில பிரதிஷ்டைகள் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைபிளில் இருந்து முதல்ல அந்த காரியத்தை நான் சொல்லிவிட்டு அப்புறம் வசனத்துக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம வாசிப்போம் தானியேல் 10 2 3 வசனம். தானியேல் 10 அதிகாரம் 2 3 வாசி. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. சரி, இப்போ இதில் ஒரு காரியமும் இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா தானியேல் உபவாசம்னு சொல்லுவாங்க. என்ன உபவாசம்? தானியேல் உபவாசம். நாளைக்கு பரலோகத்தில் போன உடனே நீங்கள் இப்படி சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது. எப்படி சொல்லி, எனக்கு சரீரம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு, என்னால் சாப்பிடாமே இருக்க முடியாது, ஆகவே நான் உபவாசத்தை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்? இந்த தானியேல் யார்? ஒரு முழு நேரமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, முழு நேரமான தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அப்போ இவர் யார்? தானியேல் யார்? அவருடைய டெசிக்னேஷன் என்ன சொல்லுங்களேன். ராஜாவுடைய பிரதானிகளில் பிரதானிகள், அதாவது 120 தேசாதிபதிகள் இருக்காரு தரியு ராஜாவுக்கு. அதுக்கு மேலே 3 பிரதானிகள் இருக்காங்க. அதுக்கு மேலே யார் இருக்கிறா? தானியேல். கிட்டத்தட்ட ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேல் இருக்கிறார். அவரெல்லாம் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி என்ன செய்ய முடியாது, ஜெபித்து கொண்டு இருக்க முடியாது. அவருக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு சின்ன வேலை இருந்தாலுமே we are busy அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். அவர் உண்மையிலே பிஸி. அவரால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, உட்காந்து ஜெபிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது. ஆகவே அவர் என்ன பண்ணார், அவராகவே என்ன செஞ்சார், அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும். 3 வாரங்கள் என்றால் என்ன? 21 நாட்கள். ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை,
இறைச்சியையும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒடுக்கி இருக்கிறார். இது பேர் தான் சரீர ஒடுக்கம். அதுவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ருசிகரமான அப்பத்தை, இறைச்சி மாத்திரம் இல்லை, ருசிகரமான அப்பத்தை ஏதோ தான் வாழ்வதற்காக சிம்பிளாக என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு. எதுக்காக? இப்படி இருக்கணுங்கிறதுக்காகவா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி, இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இவர் தான் இதை ஆரம்பிச்சே வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் தானியேல் உபவாசம் மாதிரி யாருமே என்ன செய்யலை. முதலாக இந்த தானியேல் இந்த உபவாசத்தை ஆரம்பித்தது யாரு? இவர் தான். இதுக்கு பேர் தான் நம்ம எப்படி சொல்லுவாங்க? தானியேல் உபவாசம். எதுக்காக இந்த உபவாசம்? எதுக்காக இறைச்சி சாப்பிடாம இந்த காரியங்கள்லாம் செய்யாமல், நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப என்ன செய்ய மாட்டேன், அவியல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், இப்படி சொல்கிறதுக்கா? பிரைஸ் தி லார்ட். தேவனோடு உறவாடுவதற்காக, தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்காக இந்த 21 நாட்களும் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு வயிறை கொஞ்சம் காய போட்டுட்டு ரொம்ப நிறைய சாப்பிடாம மரக்கறிகள், ஏன்னா இவருக்கு ஏற்கனவே மரக்கறி சாப்பிட்டு பழக்கம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் வித்தியாசமாக நல்ல சாப்பாடுகளை சாப்பிடும்போது இவர் எதை மாத்திரம் தான் சாப்பிட்டாரு? மரக்கறிகளை தான் சாப்பிட்டாரு. ஆனால் இவருடைய முகம் எப்படி இருந்துச்சான்? புஷ்டியாக இருந்துச்சான். மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு ஞானம் இருந்துச்சான். அப்போ சாப்பாட்டினாலே இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்லது. எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம், ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப நல்லது தான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் தேவ கிருபைன்னு ஒன்று இருக்குது. தேவ கிருபை, தேவன் தருகிற பலன்னு ஒன்று இருக்குது. எப்படிங்க இது முடியும்? மட்டன் சாப்பிட்றாங்க, ராஜ போஜனம் மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்க முகம் எப்படி இருக்கா? இவங்களை பார்க்கும்போது அவங்க முகம் எப்படி இருக்கு? அவ்வளவு அழகா இல்லை, அவ்வளோ புஷ்டியாக இல்லை. ஆனால் இந்த தானியேல் சாதாரண காய்கறிகளை சாப்பிட்டு இருக்கிற இவருக்கு முகமும் புஷ்டியாக இருக்குது. அதே சமயத்தில் கேள்விகள் கேட்டால் மற்றவர்களை காட்டிலும் எத்தனை மடங்கு அவர் சரியாக பதில் சொல்கிறாங்க? 10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இதுக்கு காரணம் அவர்கள் செய்த பிரதிஷ்டை. இது பேர் தான் என்னது? பிரதிஷ்டை. இந்த தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வர்றது பேர் பொருத்தனை அல்ல. பொருத்தனை என்றால் என்ன? பிரதிஷ்டை என்றால் என்ன? பொருத்தனை என்றால் என்ன? சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். பொருத்தனைன்னா என்ன? பிரைஸ் தி லார்ட். அது பேர் தான் பொருத்தனை. ஆண்டவரே, நீர் இதை செய்தா நான் இதை செய்வேன். சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். அன்னாள், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தைய உமக்கே என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். யாக்கோபு என்ன பண்ணாரு? ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் வஸ்திரமும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி நீர் கொண்டு வருவீர்னா நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். இது பேர் என்னது? பொருத்தனை. பொருத்தனை. பிரதிஷ்டை என்ன? அப்படி இல்லை. தேவன் எனக்கு தர்றாரு தரல அதுக்கு இல்லை, நான் பிரதிஷ்டை பண்ணுறேன். ஆண்டவரே இந்த காரியத்தை உம்முடைய நாமத்தை நிமித்த நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு நாமே நம்முடைய சரீரத்தை ஒடுக்குகிறது. இது பேர் தான் பிரதிஷ்டை. சில சமயம் இந்த பிரதிஷ்டையை நாம் என்ன பண்ணிடுறோம்னா பொதுவான சட்டங்களாக கொண்டு வந்து விடுகிறோம். அதுதான் தவறு. நாம் செய்கிற பிரதிஷ்டை, ஒருவேளை ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் வெள்ளை சேரீயில் தான் வருவேன் அப்படின்னு ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இன்னொருத்தர் பிரதிஷ்டை பண்ணுறாங்க, இன்னொரு அம்மா, நான் என்றைக்கும் எப்படி இருப்பேன்? ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் என்ன செய்வேன், நான் வருவேன்னு அவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்காக. இதை சபையினுடைய ஒரு சட்டமாகவோ வேதத்தின் சட்டமாகவோ நாம் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. இது தனிப்பட்ட முறையில் அவரவர் செய்கிற பிரதிஷ்டை. இதே மாதிரி தான் எல்லாமே. உபவாசமும் அப்படித்தான், இந்த 40 நாள் இருக்கிறதும் அப்படித்தான். இதெல்லாம் பிரதிஷ்டை செய்கிறது நல்லதா அல்லது நல்லது இல்லையா? நல்லது தான், அது ஒன்றும் தவறானது இல்லை. இது அவரவருக்கு உரியது. இப்போ நான் ஒரு ஜிப்பா போடுவேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் காலம் ஃபுல்லாக என்ன போடணும்? ஜிப்பா போடணும். பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னா. பிரதிஷ்டை பண்ணலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, தேவன் அதை ஒன்றும் என்ன செய்யறதில்ல, கண்டுகின்றது இல்லை. இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம எக்ஸ்டர்னல் காரியங்களை
அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அவர் இன்டர்னலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் என்ன செய்கிறார், கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாமல் பெருசாக பேசுகிறாங்க. ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ அவங்க ஆண்களையும் ஊழியத்துக்கு எடுப்பாங்க, பெண்களையும் ஊழியத்துக்கு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபை. அந்த சகோதரி நல்ல ஒரு பணக்கார வீட்டு ஒரு சகோதரியாம். ஆனால் ஊழியத்துக்கு தங்களை என்ன செய்கிறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ அந்த சீனியர் பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் கேட்டாராம், கலர்லாம் விட்டுட்டியாம்மா, கலர்லாம் விட்டுருவியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கலரெல்லாம் விட்டுருவியான்னா என்ன? இது வரைக்கும் நீ பல கலரில் என்ன செஞ்சுருக்க, சபைக்கு வந்திருக்க. ஆனால் இனிமேல் நீ எந்த கலரில் தான் வரணும், வெள்ளை கலரில் தான் வரணும். சரி, மாற்றி கேட்குறேனே, கலரை உண்டாக்குனது யாரு? தேவன். இந்த கலர்களெல்லாம் உண்டாக்குனது யாரு? தேவன். கலர்களை பார்த்து தேவன் மயங்க மாட்டார். இருதயத்தின் உள்ளத்தில் நாம் எப்படி இருக்கோம்னு பார்த்து தான் தேவன் மயங்குவார். ஹல்லேலூயா. அதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். கலரை, வெள்ளை கலரை போட்டும் தேவனை ஏமாத்திட முடியாது. மற்ற கலர்களை போட்டாலும் அவர் மயங்கிட மாட்டார் தேவனை. நாம் கூட சில சமயம் கலர்களை பார்க்கும்போது நல்லா இருக்க. நம்ம பழமொழி என்ன சொல்லுது, ஆடை பாதி ஆளு பாதின்னு சொல்லுது. பல கலரில் நம்ம சுகசமாக நல்லா நம்மளை காட்டிக்கிடலாம். மனிதன் வேணால் மயங்கிடுவான். ஆனால் தேவன் கலரை பார்த்து மயங்குகிறவர் இல்லை. நீங்கள் வெள்ளை கலர் போட்டாலும் ஒன்று தான், கலர் போட்டாலும் ஒன்று தான். அதே சமயத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வருவேன். நீங்கள் ஒரு பிரதிஷ்டை பண்ணிங்கன்னா நீ தாராளமாக என்ன செய்யலாம். அதில் தப்பு எதுவும் இல்லை. புரிந்தவர்கள்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்போ இந்த 40 நாள் காரியத்துக்கு வருவோம். அந்த வசனத்துக்கும் நான் இன்னும் அடுத்த வசனத்துக்கு நான் போகிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது முடிக்கலையே, ஐயோ தானியேல் விஷயத்தை நான் முடிக்கலையே. அவர் இப்படி எப்படிலாம் இருக்கார், சென்ட் போட மாட்டார். நம்ம பாணியில் சொல்லுவோம், சென்ட் போட மாட்டார், பவுடர் போட மாட்டார். பெண்களாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, பூனை சாரி தான் கட்டுவாங்க, விளங்குற மாதிரி. பட்டு சேரிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. கல்யாணம் என்ன செய்ய வேண்டாம், வைக்க மாட்டாங்க. அபத்தம். ஏசுநாதர் என்ன செஞ்சுருக்கிறாரு, மரித்த நாட்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நல்ல காரியங்களை அவர் செஞ்சிடக்கூடாது. நல்ல காரியம் செய்கிறதுக்கு தானே அவர் சிலுவைக்கே வந்தார். நமக்கு நல்ல காரியம் நடக்கணும்னு தான் அவர் சிலுவைக்கு வந்தார். ஆனால் நாம் ஏன் வைக்கிறது இல்லை? அதுக்கு காரணம் சொல்லுங்கள். பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் இந்த 40 நாளில் ஏன் நல்ல காரியங்கள் செய்கிறது இல்லை? தம்பி டக்குன்னு பேர வர மாட்டேங்க, அரிசி கடை அந்தோணி சொல்லு. நாம் ஏன் நல்ல காரியம் செய்கிறதில்லை? பிரைஸ் தி லார்ட், சூப்பர். நாம் ஏன் வைக்கிறது இல்லைன்னா, நாம் இப்போ ஒரு கல்யாணம் வைக்க நம்ம சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க நமக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, பழகினவங்க இருப்பாங்க, கேத்தலிக்கில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க இதில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. நம்ம பிரியாணி வச்சுருக்க அவங்க பிரியாணி சாப்பிடாமல் இருந்துருவாங்க, போயிடுவாங்க. அது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப துக்கமாக இருக்கும். அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் நாம் இந்த மாதிரி விருந்துகள் வைக்கலையே ஒழிய நாம் இந்த நாட்களில் தைரியமாக வைக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு பால் காய்ப்பு வச்சு ஒரு புதுமையை உண்டாக்குங்களேன். ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஏதாவது ஒரு வீடு கட்டினா, இப்போ யாரும் வீடு கட்டலை, வீடு கட்டுனா நான் சொல்கிறேன், நான் சந்தோஷமாக திறந்து வைப்பேன் இந்த 40 நாளில். அப்படிலாம் துக்கமாக இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்யலை, துக்கமாக இருக்கணும்னு சொல்லலை. நாம் செய்கிற பாவம் தான் நம்மையும் துக்கப்படுத்துது, தேவனையும் துக்கப்படுத்துது. அடா படுபாவி, ஏன் 40 நாள் இந்த லெந்து காலத்தில் நீ கல்யாணம் வச்சுருக்கிற என்ன, ஏன் லெந்து காலத்தில் நீ வீடு கட்டி வீடு பால் காய்ப்பு வச்சுருக்கிற என்ன, போ நரகத்துக்கு. இப்படி சொல்வார்னு எதிர்பார்க்குறீங்களா? இப்படி ஆண்டவர் சொல்லுவாரா? ஸ்தோத்திரம், கிடையவே கிடையாது. நல்லா வைங்க, ஒரு கொண்டாட்டத்தை வைங்க. அன்றைக்கி என்னத்தை போட்டுருங்க, அப்போ வெஜிடேரியனை போட்டுருங்க. சிம்பிளாக கல்யாணம் வைக்கணுன்னா தந்திரமாக செஞ்சுருங்க. ஸ்தோத்திரம். மட்டன் 1 கிலோ 1000 ரூபா. நல்லா இந்த நாட்களில் சூப்பராக வச்சுட்டு விருந்துக்கு வாங்க, வேறு வழி இல்லை, இந்த நாட்களில் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அது பொய்யாவும் மாறிடக்கூடாது. நம்ம செய்கிறது எதுவுமே எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். தேவன் என்னை பார்க்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சரி, அப்போ இவர் எதுக்காக இதை செஞ்சார்? இந்த மாதிரி சரீரத்தை ஒடுக்கி தேவனோடு உறவாட. இன்னைக்கு என்ன நடக்கு? இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, வெள்ளை சேரி உடுத்துவாங்க,
பூ வைக்க மாட்டாங்க. நகை நிறைய இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன நகையை மாத்திரம் போடுவாங்க. பட்டு 1000 பட்டு இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஒரு பூனை சாரியை கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு ஜெபமே பண்ண மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, சரீர ஒடுக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு. இவர் இதை செஞ்சது எதுக்குன்னா தேவனோடு உறவாட. இப்போ இந்த உபவாசத்தை பார்த்து தேவன் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் 4 பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, நான் வந்து கறி சாப்பிட மாட்டேனாக்கும், நான் சிம்பிளாக இருப்பேனாக்கும்னு 4 பேருக்கு சொல்கிறதுக்காக அவர் இருக்கலை. அவர் தேவனோடு உறவாடுவதற்காக இருக்கிறார். ஆகவே தேவ தரிசனத்தை அவர் பார்த்தார். அவர் என்ன செய்யலை, 40 நாள் முழுசுமா இருக்கலை. இன்னைக்கு நிறைய பேர் 40 நாள் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறார்? 40 நாள் ஒன்றால் இருக்க முடியாது, ஆனால் 40 நாள் நீ சிம்பிளாக சாப்பிட முடியும். இந்த மீன், கறி, மட்டன், புரோட்டா. நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு புரோட்டா இல்லாமல் வயிறு என்ன செய்யாது, வயிறு கேட்டுக்கிட்டே இருக்கும். வயிறு சத்தம் போடும். எப்படி சத்தம் போடும்? உருன்னு சத்தம் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளேருந்து என்ன சத்தம் வரும்? புரோட்டா புரோட்டா புரோட்டான்னு வரும். ஆண்களுக்கும் சரிதான், பெண்களுக்கும் சரிதான். என்ன எங்கே பரப்பிட்டிய? புரோட்டா தின்னுட்டு வரலான்னு பார்த்தோம். கணவன் மனைவியும் பரப்பிடுவாங்க. கணவன் மனைவி எங்கே போவாங்க? புரோட்டா கடைக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, புரோட்டா சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை என்ன. அதே சமயத்தில் உன்னால் 40 நாள் இருக்க முடியாது, உன்னால் 20 நாள் இருக்க முடியாது. ஆனால் உன்னுடைய ஆகாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என் சமூகத்தில் இருன்னு சொல்கிறாரு. யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. நான் சுகர் பேஷண்ட்டு, அதனால் நான் இருக்கலைன்னு சொல்லி தப்பித்து கொள்ள முடியாதவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற வாய்ப்பு. அடுத்தது சரி, இங்கே போயிட்டு நான் திருப்பி வரேன். அவர் என்ன செய்தார்னா, படித்து பாருங்கள். தரிசனத்தை கண்டார். 7ஆம் வசனத்தில் இருக்குது, தரிசனத்தை கண்டேன். தானியேல் 10:7. 9ஆம் வசனத்தில் இருக்குது, அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை அவர் கேட்கிறார். அடுத்த 11ஆம் வசனத்தில் பாருங்க, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியங்கள் எதனால் நடக்கு? இவர் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, அமர்ந்திருந்த போது தேவன் தரிசனத்தை காண்பித்தார். ஆடிபிள் வாய்ஸ், காதுகளிலே கேட்கக்கூடிய சத்தம் கேட்டது மாத்திரமல்ல, அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். அவர் ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணாரா? தானியேல் ஜெபம் பண்ணாரா? வசனம் வாரம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அப்போ இந்த உபவாச நாளிலே, இந்த தானியேல் உபவாச நாளிலே அதிகமாக தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனோடு உறவாடினார். அந்த உறவாடுதல், அந்த வார்த்தைகள் தேவ சமூகத்தை எட்டியது. அங்கிருந்து பதில் வந்தது. தரிசனம் கிடைச்சது, கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சது. காபிரியேல் தூதன் என்ன செய்கிறார்? தூதன் இறங்கி வருகிறார். அவர் மூலமாக சொல்லப்படுகிறது, பிரியமான புருஷனாகிய தானியேலே. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது! யார் சொல்லி அனுப்பினா? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு. என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு. எப்படி சொல்லு? பிரியமான புருஷனாகிய தானியேலே. இதுக்கு தான் மனுஷன் இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்க அந்த 40 நாள் கறி சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்கன்னு மனுஷன் பெருமையாக சொல்கிறதுக்கு இல்லை. அங்கேருந்து ஒரு பெருமையான வார்த்தை வர வேண்டும், பரத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வர வேண்டும். இதற்கு தான் உபவாசம். ஹல்லேலூயா. 4 பேருக்கு காமிக்கிறதுக்காக இல்லை. என்ன நீங்கள் 40 நாள்லாம் இருக்கீங்களா? இது 40 நாள் கூட இருக்க மாட்டீங்களாக்கும், போங்க, அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. தேவ சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கு, ஒருவேளை உங்களால் உபவாசிக்க முடியாவிட்டால், ஒரு நேரம் கூட உங்களால் உபவாசிக்க முடியாவிட்டால், கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், இப்படி ஒரு உபவாசம் இருக்கிறது, இந்த உபவாசத்திற்கு நான் என்ன செய்தேன்? செவி சாய்த்தேன். ஆகவே உபவாசம் பண்ண முடியாத தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, நீங்களும் நானும் இது மாதிரி என்ன செய்யணுமா? செய்யணும்னு. அதை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. இவருடைய அந்த உபவாச ஜபம் தேவனை என்ன செஞ்சது? அசைச்சது. இவர் எச்சி விழுங்காமல் இருக்கலை. காலையிலேருந்து மாலை வரைக்கும் தண்ணி குடிக்காமல், டீ குடிக்காமல் இருந்தாருன்னு சொல்லப்படலை. ஸ்தோத்திரம். ஆனால் இவர் என்ன செஞ்சார்? சரீரத்தை ஒடுக்கி தன்னுடைய நேரம் அவருக்கு பிஸி மேன்.
அவர் பிரதானிகளில் முக்கியமானவராக இருக்கிறார். இவருக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனால் நேரத்தை உண்டாக்கி கொண்டு தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்தால் என்றால் நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு ஜெபிக்க முடியாதா? நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் சரீரத்தை ஒடுக்கி நீங்கள் ஜெபித்தால், நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். உடனே இன்னொரு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, இன்னொன்று அடுத்த உங்களுக்கு அடுத்த பதில், இனிமே அடுத்த வருஷம் தானே முடியும், இனிமே அடுத்த வருஷம் தானே முடியும். 40 நாள் வேண்டாம், வருகிற 7 நாள் இருக்குது பார்த்தீங்களா? பிரைஸ் எல்லாம் உபவாச ஜெபம் கரெக்டாக கத்தர் வச்சிருக்கிறாரா? பிரைஸ் அந்த வார்த்தையும் கரெக்டாக தராரா? இந்த நாட்களில் உபவாசம் இருந்து வாங்க. ஒருவேளை ஒரு நேரம் கூட உங்களுக்கு உபவாசம் இருக்க முடியலையா? இந்த நாட்களில் மீன் கறி சாப்பிடாம சிம்பிளாக கொஞ்சம் இட்லி தோசை அப்படி சாப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க, வாங்க. அந்த உபவாசத்தையும் தேவன் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்படித்தான் இருக்கணும்னு இல்லை, அல்லது மயங்கி விழுந்துருவோம். உண்மைதான். பிரைஸ் எல்லாம் சிலருக்கெல்லாம் அந்த நேரத்தில் சாப்பிட்டோன்னா கை என்ன செஞ்சிடும்? நடுங்கிரும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆகவே அவங்களுக்காகவும் சேர்த்து தான் கர்த்தர் இது வச்சிருக்கிறார். சரி, இன்னொன்று நான் சொல்கிறேன். சரி, இனிமேல் அடுத்த 40 நாளுக்கு காத்திருக்கணுமா? உங்கள்கிட்ட கேள்வி, இன்னைக்கு கேள்விகள் தான், இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போகல. சரி, கேள்விகள் எல்லாம் இது நம்ம அறிய வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்த 40 நாளுக்கு காத்திருக்கணுமா ஜோசப்? ஏன் இல்லை, இந்த ஒரு வாரம் இருக்கட்டும். வயசில் இப்போ வசனத்துக்கு வாங்க. ரோமர் 14:5 வாசிங்க. 5:6. ரோமர் 14:5-6. ரோமர் 14:5-6. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். எண்ணலாமா? கிறிஸ்மஸ் ஒரு நல்ல நாள், குட் ஃப்ரைடே அது ஆண்டவர் எனக்காக பாடுபட்ட நாள், ஈஸ்டர் டே அது ஒரு நல்ல நாள். நினைக்கலாமா? நினைக்கலாம், நினைக்காமலும் இருக்கலாம். தேவன் அதற்கு நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அடுத்த வசனம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். போதும், அவ்வளவு போதும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷி. அப்படின்னா என்னன்னா, இனிமேல் அடுத்த வருஷம் போகணும்னு அவசியம் இல்லை. ஈஸ்டர் முடிஞ்ச அடுத்த 40 நாள் நீங்கள் போட்டுடலாம். வசனம் சும்மா விடாது, தப்பிட முடியாது எவரும். அடுத்த வருஷம் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். ஏன்னா பைபிள் அப்படி சொல்லலை. பாடு மரணங்கள் அந்த 40 நாளுக்கு முன்பதாக நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள் ஒரு சில சபையினர். இப்போ நீங்கள் எடுக்க முடியலையா? ஈஸ்டர் முடிஞ்சிருச்சா? ஈஸ்டர் முடிஞ்சு ஒரு 40 நாள் போடுங்களேன், கறி சாப்பிட மாட்டேன்னு. சரி, அது வேண்டாம், ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு வாரம் போடுங்க. பிரைஸ் எல்லாம் அந்த ஒரு வாரமும் தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. அந்த இதில் சொல்லப்பட்டது போல் ரொம்ப உங்களை அலங்கரித்து கொள்ளாமல், பூச்சூடி மஞ்சள் தேய்த்து ஸ்தோத்திரம் என்னை பாரு என் அழகை பாருன்னு ரொம்ப அதெல்லாம் காட்டாமல், உலக அழகை காட்டாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவ அழகு உங்கள் முகத்திலிருந்து பிரகாசிக்கும். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தேவான் யார்? சாதாரண ஒரு ஆள். அவன் முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசித்தது. அவர் என்ன பேரல் ஒளி போட்டாரா? அல்லது சில ஆட்கள்லாம் படுத்து கிடக்கிங்க, அப்படியே நான் பார்த்துருக்கேன் சில வீட்டுக்கு போகும்போது நம்ம ஆட்கள் முகத்தில் எண்ணெயை போட்டு ஆலிவாயில். நல்ல வேலை எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லைப்பா, எப்படி வேணாலும் நாங்கள் வருவோம், இப்படினாலும் வருவோம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. பிரைஸ் எல்லாம் ஏன் பரிதாபமாக இருக்குது? நீங்கள் பண்ணுற வேலைகள், முகம் எப்படியாவது கலர் ஆயிராதா, அப்படியே படிச்சுட்டு இருக்காதா, அந்த ஃபேரல் அந்த என்னது பியூட்டி பார்லரில் போய் இப்படி கடந்து கண்ணில் வெள்ளரிக்காயை வெட்டி வச்சு கண்ணு தெரியாமல் ஆக்கி 2 விட்டு இப்படி கிடக்கும், அப்படியே கிடக்கும். அப்புறம் அதை இதெல்லாம் போட்டு என்னத்தை போட்டாலும் ஒரு 3 நாளில் சோலி முடிஞ்சுது. 3 நாளில் அப்படி தான் நினைக்கிறேன். எத்தனை நாள் இருக்குமோ எனக்கு தெரியாது.
3 நாளில் சோலி முடிஞ்சது. பிறகு திருப்பி போய் அங்கே போய் என்ன செய்யணும், கிடக்கணும். விலையை கேட்டால் 1299 எல்லாம் பேட்டா தான். ரேட் எப்படி எனக்கு தெரியல, நம்ம போய் பழக்கம் இல்லைல்ல. 1299 ப்ரைஸ் எல்லாம். இதெல்லாம் நமக்கு என்ன செய்யலை, தேவையில்லை. தேவ சமூகத்தில் இருக்கும்போது உங்கள் முகமே ஃபேர் அண்ட் லவ்லி போடாமல், பியூட்டி பார்லர் போகாமல் பிரகாசமாக இருக்குங்காரு. நீ சரியாக சாப்பிட்ருக்க மாட்டப்பா, ஆனால் உன் முகத்தில் நான் ஒரு பிரகாசம் தருவேன் பாரு, அந்த பிரகாசம் எல்லாரையும் இழுக்கும். ப்ரைஸ் எல்லாம். மோசே 40 நாள் இருந்துட்டு வரும்போது முகம் எப்படி இருந்துச்சு, பிரகாசமாக இருந்துச்சு. ஆகவே இந்த பிரகாசத்தை அவங்களால தாங்க முடியாமல் இவரும் ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு அவங்களும் ஒரு மாதிரி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த அளவு அவர் தேவ சமூகத்திலேருந்து என்ன செஞ்சார், வந்தார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியம். அப்போ நாட்கள் இந்த டைமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை நடத்தினா இந்த வாரமே நீங்கள் இருக்கலாம், அல்லது கூட ஒரு வாரமும் என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம். ஆனால் இங்கே இருக்கும்போது மேக்சிமம் ஒரு நேரம் சாப்பிடாம வந்துடுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு, தானியல் உபவாசம்னுட்டு வந்துடாதீங்க. முடியாதவங்க தானியல் உபவாசம், முடிகிறவங்க உண்மையிலேயே ஒரு நேரம் விடுறதுல பெரிய கஷ்டம் இல்லையே. வியாதி வந்தால் நம்ம சாப்பிட்றோமா, வயிற்றால போய்கிட்டு இருக்கு, சாப்பிட்றோமா? நம்ம அமைதியாக இருப்போமே. ஒரு நாள் 2 நாள் வந்துட்டேன்னா அப்போ இது மாத்திரம் நம்மளால் நிப்பாட்ட முடியல, பார்த்தீங்களா? ஆனாலும் முடியாதவங்க இந்த தானியல் உபவாசத்தை என்ன செய்யுங்க, கடைப்பிடிக்கணும். சரி, அப்போ ஓரளவு நான் சொல்லிட்டேன். இன்னும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 40 நாள் பக்தியை குறித்து பேசும்போது ஓசியா 6:4 வாசிங்க. ஓசியா 6:4. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிற. 40 நாள் முடிஞ்சிருச்சா, ஹாய் சர்ச்சுக்கு ஹாய். இனிமேல் எப்போ தான் வரணும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இனிமேல் என்ன செய்யணும், வரணும். அது வரைக்கும் இவர் என்ன செஞ்சிடா, விடுதலை 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 பெற்றேன். எதுக்கு விடுதலை? குடிச்சுக்கலாம், தம் அடிச்சுக்கலாம், வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கலாம். ஆண்டவர் கண்டுக்கிடவே மாட்டார். ஆண்டவர் கண்டுக்கிட மாட்டாரோ? 40 நாளுக்கு தான் அவர் தலைவரோ? 40 நாட்களுக்கு தான் அவர் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருப்பாரோ? 40 நாளுக்கு மேலே எதையுமே அவர் பார்க்க மாட்டாரோ? நம்ம எப்படியும் வாழலான்னு சொல்லிடுவாரோ? இல்லை, அவர் 40 நாளின் தேவன் அல்ல, எல்லா நாளின் தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் வசனங்களை வாசிப்போமே. உபாகமம் 4:9-10 வாசிங்க. உபாகமம் 4:9. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லி, அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. வசனம் எழுதுறீங்களா, பேசுறீங்களா? வசனம் தான் போகணும், பேசுறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு. அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. எப்போ எப்போ எவ்வளோ நாள்? பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். 10ஆம் வசனம், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். 40 நாள் கிறிஸ்தவன் இல்லை, ஆயுள் முழுவதும் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தரை பிரியப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் சீரியல் பார்க்க முடியாது, நான் சினிமா பார்க்க முடியாது, ஆபாச காட்சிகளை நான் பார்க்க முடியாது, தண்ணி அடிக்க முடியாது, கஞ்சா அபீன் உபயோகப்படுத்த முடியாது. 40 நாள் மாத்திரம் அடக்கி வச்சுட்டு 41ஆவது நாள் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு கட்டளை தேவன் என்ன செய்யலை, கொடுக்கல. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். உபாகமம் 6:1. உபாகமம் 6:1. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். 12:1 உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும். போதும் போதும் 31:13 31:13 அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட 11:1 40 நீ நாள் உன் இல்ல. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. இல்லை, 40 நாள் மட்டும் கைக்கொள்வாயாக. என்னுடைய பாடு மரணத்தின் நாட்கள் மாத்திரம் கைக்கொள்வாயாக. நான் சந்தோஷமா இருப்பேன். எவ்வளவு நல்ல கிறிஸ்தவர்கள், எவ்வளவு நல்ல பிள்ளைகள். அப்படியா இல்லை, எப்பொழுதும் இதை இந்த 40 நாள் மாத்திரம் நீங்கள் செஞ்சுட்டு விட்டா அது பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி காரியங்கள். ஆனால் அந்த 40 நாளில் நம்ம என்ன செய்யலாம்? தேவனோடு நெருங்கி இருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், தியானிக்கலாம், ஜெபிக்கலாம், பரிசுத்த ஊழியங்களில் அதிகமாக ஈடுபடலாம், கூட்டங்களிலே அதிகமாக ஈடுபடலாம். ஏன்னா நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறோம். இப்படி ஒரு 40 நாள் சபை வச்சிருக்கிறது, அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் கைக்கொள்வது 40 நாள் மாத்திரமல்ல, நான் உயிரோடு இருக்கும் நாள் முழுசும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 3:17 குயிக். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் எப்படி கெடுக்க முடியும்? தேவனுடைய ஆலயம்னா இதை இப்போ எதை சொல்றாரு? சரீரம். இந்த ஆலயத்தை சொல்லலை. தேவனுடைய ஆலயத்தை எப்படி நான் கெடுக்க முடியும்? பாவம் செய்வதனாலே நான் கெடுக்க முடியும். யாராயிருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், அது விசுவாசியாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் எப்படி கெடுக்க முடியும்னு பார்த்துட்டோம். பாவம் செய்வதனாலே. அப்போ அந்த 40 நாள் போதுமா? 40 நாள் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு 41ஆவது நாள் பழைய குருடி கதவை திரடின்ட்டு போன மாதிரி போக முடியுமா? முடியாது. அப்போ நான் உயிர் உள்ள நாளெல்லாம் எப்பொழுதும் இந்த பூமியில தேவன் எனக்கு வைத்திருக்கிற நாள் வரைக்கும் நான் என் சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. நான் கெடுத்தால் தேவன் என்ன செய்வாராம்? அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆலயங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆலயங்கள் தான். இந்த ஆலயத்தில் கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நடமாடும் ஆலயங்களாகிய நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாமெல்லாம் ஒரு ஆலயம். ஆலயத்துக்குள்ளே எவனாவது சிகரெட்டு குடிப்பானா? ஒரு இந்துவாக இருக்கட்டும், அவங்களுடைய டெம்பிளில், அல்லது ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், அவங்களுடைய மாஸ்கில் போய் யாராவது தண்ணி அடிப்பாங்களா? ஸ்மோக் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? அது தேவனுடைய ஆலயமா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான்டா ஆலயம், நீ என் அன்பு மகனே நீ தான் ஆலயம், என் அன்பு மகளே நீ தான் ஆலயம், நீ ஒரு நடமாடுகிற ஆலயம். இந்த ஆலயத்தில் நான் வசிக்கிறேன். இந்த வசிக்கிற நான் நீ என்ன பண்ணுற? என்ன செய்கிற? கெடுத்துடுறிய பாவத்தினால. பாவம் பல வகைகளில் இருக்க. நாம் என்னுடைய சரீரத்தை கெடுத்தா தேவனை சேர்த்து கெடுப்பாராம். இதுதான் பயங்கரம். இது ரொம்ப பயங்கரம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ரொம்ப வேதனையான ஒரு காரியம். பயந்து நம்ம வாழணுங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். கடைசி காலம் எப்போ ஆண்டோடைய வருகை இருக்கோ நமக்கு தெரியாது. எப்போ நம்முடைய மரணம் இருக்குமோ நமக்கு தெரியாது. காலையில் எழும்பினாதான், ராத்திரி படுக்கிறோம், காலையில் எழும்பினாதான் உண்டு. தேவன் நமக்கு உயிர் பிச்சை கொடுத்தாதான் உண்டு. அப்போ இந்த ஆலயங்களாகிய நாம எங்க போக வேண்டியதுக்கு? பரலோக ஆலயத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அப்போ நாம என்ன செய்யக்கூடாது? இந்த ஆலயத்தை நெஞ்சிடக்கூடாது, பாவத்தினாலே கெடுத்து விடக்கூடாது. ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க. ஒரு ஒரு உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் என்ன செய்யட்டும்?
போகட்டும். நான் ஒரு கொஞ்ச நாட்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவன் அல்ல, வாழ்நாள் முழுவதும். ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு? நம்ம விசுவாசிகளிலும் சிலர் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. நாங்கள் வீடு விசிட்டிங் போகும்போது, ஸ்தோத்திரம், நாங்கள் போகும்போது வீடு விசிட்டிங் பார்க்குறீங்க, அழுகிறீங்க, சிரிக்கிறீங்க, ஸ்தோத்திரம். என்ன செய்ய, கொஞ்சம் ஒற்றர் மாதிரி நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது வெளியே. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உண்மைதானா உறுதிப்படுத்திட்டு தான் அப்புறம் கதவை தட்டுவோம். கதவை திறந்து வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு தடவை, பாதி திறந்துருந்துச்சு. அவங்க சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. அவங்களாம் இங்கே தான் இருக்காங்க இப்போ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க இல்லாமல் நான் ஒன்றும் பிரசங்கம் பண்ணலை. அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. பிரைஸ் எல்லாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு தவறான ஒரு காரியம். சரீரத்தை என்ன செய்றீங்க? ஆலயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? கெடுக்கிறோம். இந்த வேலையே இதோட முடிச்சிடுங்க. ஏனென்றால் நான் கெடுத்தா தேவனும் கெடுத்துருவார். சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஆனால் பரலோகம் போக முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் அப்படி சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நான் சொல்ல வந்தது, இந்த ஆலயத்தில் நம்ம குடிக்க மாட்டோம், இந்த ஆலயத்துலேருந்து ஸ்மோக் பண்ண மாட்டோம். இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறோம்? செருப்பை கழற்றி போட்டுட்டு வரோம். இது முக்கியமான ஒரு இடம்னு சொல்லி என்ன செய்கிறோம்? இதெல்லாம் செய்கிறோமே. ஆனால் இந்த ஆலயம் அசுத்தமாக இருக்குது, பரிசுத்தமாக இல்லையே. அப்போ இந்த ஆலயம் கெடுக்கப்படக்கூடாத, என் நிமித்தமாக கெடுக்கக்கூடாது. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இனிமே தான் நான் வசனத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. சரி, ஒரு பாயிண்ட்டை இன்றைக்கி என்ன செஞ்சிருவோம்? பார்த்துருவோம். சரி, அதாவது என்னன்னா, கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நாம் கீழ்ப்படுகிறோம் அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நம்ம கீழ்ப்படியணும். சில காரியங்கள் இப்போ சில ஒரு நாள் 2 நாள் கீழ்ப்படிஞ்சால் போதுமானது அப்படிலாம் இருக்குது. நம்ம பைபிளை நம்ம பார்ப்போம் முதல்ல. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். தெரிஞ்ச பகுதி தான். இதை ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 13:7 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 13:7. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை, தண்ணீர் குடிப்பதுமில்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். சரி, ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்கிறோம். பல ஹெட்டிங்கில் ஒரு வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய மனுஷன் யாராகவும் இருக்கிறாரு? தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு அந்த வயதான தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறாரு? தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறாரு. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, அவர் யூதாவில் இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. எங்கே போக சொல்கிறாரு? பெத்லெகேமுக்கு போக சொல்கிறாரு. இன்னும் அதை வாஸ்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. யெரொபெயாமிட்ட பேசக்கூடாது. அவர் யார்கிட்ட பேசக்கூடாது? யெரொபெயாமிட்ட பேசக்கூடாது. யார்கிட்ட தான் பேசணும்? பலிபீடத்தில் தான் பேசணும். சூப்பராக இருக்குது. எனக்கு அதை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்? இவன்கிட்ட பேசினா அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். அவனை பற்றி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் சொல்லிட்டாரு, நீ அங்கே போகணும், ஆனால் நீ யெரொபெயாமிட்ட பேசக்கூடாது, பலிபீடத்தை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். அதுக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சார். அவருடைய கீழ்ப்படிதல் நல்லதாக இருக்குது. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அப்படிலாம் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அது நமக்கு முக்கியம் இல்லை. 3ஆம் வசனம், இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம்னு என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அதன்படியே என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு. இவர் யார்கிட்ட பேசலை? யெரொபெயாமிட்ட பேசலை. தேவனுக்கு சில சமயங்களில் சிலர்கிட்ட பேச இஷ்டமே இருக்காது. அந்த லெவலில் நம்ம வந்துடக்கூடாது. தேவனுக்கு பாருங்க, ஏலிகிட்ட பேசுறதுக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆகவே யார்கிட்ட பேசினாரு? சாமுவேல்கிட்ட பேசினாரு.
சவுல்கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யலை, பேச விரும்பலை. ஏனென்றால் அவனுடைய பாவங்கள் எல்கையை என்ன செஞ்சுட்டு மீறிட்டு இனி இவன்ட்ட பேசி எந்த புண்ணியமும் இல்லைன்னு அவங்கள என்ன செஞ்சிட்டாரு, கிட்டத்தட்ட கைவிட்ட ஒரு நிலைமை தான். இந்த சூழ்நிலையில் தான் அவர் அவனை பிடியுங்கள்னு அவருக்கு கோபம் வருது. இப்போ திருப்பி என்ன செய்ய முடியல, கையை நீட்ட முடியல. ஐயா தயவுசெய்து எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சுட்டு சரியாயிட்டு, சரியான உடனே சொல்கிறாரு, என் வீட்டுக்கு வந்து என்ன செய், அப்பம் புசிச்சு சாப்பிட்டு போப்பா அப்படிங்கிறாரு. இல்லையா எனக்கு நான் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். தேவ பிள்ளைகள் சில சமயங்களில், இதில் என்னுடைய பாயிண்ட் அதில் இது வர்றதுனால நான் சொல்கிறேன் பாருங்கள். 9ஆம் வசனத்தில் பாதி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டார் இருக்கிறார்னு சொன்னார். இது பேர் தான் வளரல். சொல்லுங்க, வளரல். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வளராத. ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, ரகசியத்தை காத்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி தான் இது வளர சொன்னது யாரு, வாயின் வார்த்தைகள்னால தானே பிடிபட்டாரு. பேசாமல் இல்லைங்க இன்னைக்கு சாப்பிடல, அவ்வளோதான், போய்கிட்டே இருக்கணும். அந்த ரியல் காரியத்தை திருப்பி என்ன செய்யற, ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்லியிருக்கிறாரு. இது நம்மோடு கர்த்தர் பேசுகிறாரு. ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது. அதை கதையாக படிச்சுட்டு போயிடக்கூடாது, அதை ஒரு சம்பவமாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை பார்க்குறதுக்கோ மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கோ ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க. அந்த டீ கடையில் வந்து டீ குடிச்சிக்கிட்டு, என்ன ஆள் புதுசாக தெரியுது, ஆமையா இங்கே ஒரு உறவினர் வீட்டுக்கு, உறவினர் தானே அவங்க, என்னதான் இருந்தாலும் உறவினரோ அல்லது ஒரு தெரிஞ்ச ஆள் அப்படி சொல்லுங்கள், உறவினர் கிடையாதுல்ல, ஒரு தெரிஞ்ச ஆள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு வாயை பொத்திடணும். அங்கே போய் என்ன சொல்லக்கூடாது, நான் வந்து பொண்ணு பார்க்க வந்தேன். எந்த பொண்ணை பார்க்க வந்தியே, இந்த தெருவில் இருக்கிற அந்த 2வது அந்த பிள்ளையா, படு மோசம். ரைசலாட் வாயை திறந்து உடனே அடிச்சிடுவான். ஏன்னா ஒருவேளை அவங்க ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கும், ஒரு நல்ல வசதியான ஃபேமிலியாக இருக்கும். இந்த ஆளுக்கு இந்த ஆளை பார்த்தா எப்படியோ இருக்க, இந்த பள்ளிக்கு அவங்க நெஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு என்னத்தையாவது ஒன்று செஞ்சிருவான், சொல்லிடுவான். அதான் ஒரு பொண்ணு பார்க்கும்போது கூட சொல்லுவாங்க, ஒரு 4-5 இடத்துல என்ன செய்யணும், விசாரிக்கணும். மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு 5 இடத்துலையாவது, ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு 4 இடத்துலையாவது விசாரிக்கணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத வச்சு நாம் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. ஒருத்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நல்லவராகவே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இவர் மூலமாக பேசுகிறது என்னென்னா, என்ன பேசுகிறாருன்னா, ரகசியத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். வளரக்கூடாது, வளராத. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இவர் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் இவருக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலெட்ஜ் இல்லை. தீர்க்கதரிசி தான், ஆனால் சொல்ல வேண்டியதானே சொல்லணும். கர்த்தர் சொன்னதை எதுக்கு ஊரில் எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருப்பானே, கர்த்தர் சொன்னாருன்னு சில காரியங்களை என்ன செய்யணும், நாம் மறைக்கணும். இவர் மறைக்காததுனால தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு என்ன செய்யுது, வருது. என்ன வருது, இவர் பெறப்பட்டு போயிட்டாரு. அங்கே ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. இவங்க வந்து இந்த சமாச்சாரத்தை யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த வயதான தீர்க்கதரிசிகிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க இந்த விவரங்கள் எல்லாம். அவன் எப்படி போனான், இப்படி போனான், சரி எனக்கு சேனை வச்சு கொடுன்னு சொன்னா, இவர் சேனை வச்சு என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. வழியில் மறிச்சாச்சு. இவர் ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே என்ன செஞ்சுருக்காரு, உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ பேச்சு தொடருது. இவர் நல்ல மனுஷன்தான். ராஜா பேசும்போது கூட அதற்கு என்ன செய்யலை, அவர் ராஜா சாப்பாடு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். இவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எங்கிட்ட வாங்க, வந்து அப்பம் புசிங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வரமாட்டேன், கத்தர்கிட்ட வளர மாட்டேன். இது பேர் தான் என்னது, திருப்பியும் சொல்கிறேன். இன்னும் இதுக்கு இவர் என்ன மாடேன், வளர மாட்டேன். போகிற இடத்துலலாம் போய் என்ன சொல்கிறது. நாமும் சில சமயம் அப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் சில காரியங்களை வளராமல் இருக்க எங்கள் வாயை கட்டுமப்பா. இல்லை பிசாசு வாயை கட்டும்னு ஜெபம் பண்ணுறோம்ல, வாயை கட்டுங்க ஆண்டவரே, அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வாயை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கட்டப்பட வேண்டியிருக்கு. என்ன செய்யணும், இதை காத்து கொள்ள வேண்டும். வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அங்கேயும் ஒரு வளர என்ன செஞ்சார், வளர்ன உடனே அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான். நீ அவனை அழைத்து கொண்டு வந்து உன் வீட்டிலே அப்பமும்
தண்ணியும் கொடுன்னு சொன்னார். ராஜ சாப்பாடை சாப்பிடலை. இவர் தீர்க்கதரிசி வீட்டில் என்ன சாப்பாடு இருந்திருக்கும், அவர் வீட்டில் எப்படி ராஜ சாப்பாடு கொடுத்துருப்பாரு, அதையே வேண்டான்னு சொன்னவர் இவர் இப்படி சொன்ன உடனே ஏமாந்து போயிட்டாரு. ஏமாந்து செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த நபரால் 40 நாள் இல்லை, 40 மணி 4 மணி அவர் ஒரு 10 மணி நேரம் கூட இவரால் என்ன செய்ய முடியல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆட்கள்லாம் 40 நாள் கூட சில நன்மைகளை செய்கிறாங்க, 40 நாள் சில காரியங்களை செய்கிறாங்க. இவருக்கு சில மணி நேரங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது அமைதியாக இருந்திருந்தாருன்னா, வளராமல் இருந்திருந்தாருன்னா, அவர் பாருங்கள் கடைசியில் அவருக்கு என்ன வந்துருச்சு, மரணமே வந்துருச்சு. எவ்வளோ பெரிய காரியம். சில சமயங்களில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தண்டனை அதிகமாக தான். நீங்கள் பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சாதாரண மனுஷன் தப்பு பண்ணுனா அவனுக்கு தண்டனை அதிகமாகவே இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் டாப் லெவலில் இருக்கிறவங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் டாப் லெவலில் இருக்கிறவங்க, அந்த நாட்களில் ராஜாக்களை ஏற்படுத்தினது யார்? தேவன். ஆகவே அவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைந்த பிறகு சின்னத்தனமாக நடக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். வந்து 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, சபைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த என்ன இப்படி சொல்லுவோமா, சின்ன புத்தி இன்னும் மாறலல்ல, இன்னும் மாறலல்ல. நீங்கள் சின்ன புத்தி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தேவன் துக்கப்படுவார். இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தைகளில் வளர்ந்துருக்கிறாங்க, என் வேதத்தை இவ்வளோ வாசித்துருக்கிறான், என்னை பற்றி தெரியும், என் வார்த்தையை பற்றியும் தெரியும், ஆனால் என் பிள்ளை இன்னும் சின்னத்தனத்தை விட்டு மாறலையே, இன்னும் சின்ன புத்திக்காரியாக தானே இருக்கிறா, இன்னும் சின்ன புத்திக்காரனாக தானே இருக்கிறான் அப்படின்ட்டு தேவன் வருத்தப்படுவதற்கு நம்ம விடவே கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எவ்வளோ சின்ன ஒரு பாருங்கள், இவர் வந்து சின்னத்தனமாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன செஞ்சிட்டாரு, வளரிட்டாரு, வஞ்சிக்கப்பட்டு விட்டார். இவர் என்ன செஞ்சிருக்கணும், ஆக்சுவலாக கர்த்தர் ஏன்ட்ட சொல்லியிருக்காரு, ஏன்ட்டே சொல்லட்டும், ஏன்ட்ட சொன்னால் நான் என்ன செய்வேன், வருவேன். ஏன்ட்ட சொல்லாதபடி யார் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். தீர்க்க தரிசனங்களுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தானா, அல்லது அந்த பைபிளே சொல்லுது அப்படின்னு அவன் பொய் சொன்னான். என்ன சொன்னான்? அதை விட பியூட்டிஃபுல் என்ன தெரியுமா, அந்த பொய் சொன்ன தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரிஜினல் தீர்க்க தரிசனம் வருது பாருங்க. ஒரிஜினல் தீர்க்க தரிசனம் கர்த்தர் அவர் மூலமாக என்ன செய்கிறார், பேசுகிறார். இவர் பொய் சொன்னார் தான், ஆனால் அவர் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் அபிஷேகம் பெற்றிருப்பான் என்றால், வரங்கள் பெற்றிருப்பான் என்றால், அந்த வரங்களை அவனை விட்டு எடுக்கவே மாட்டார். அவருடைய அழைப்பும் அவருடைய தேவன் நமக்கு கிருபை வரங்களும் மாறாதவைகள். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நான் கொஞ்சம் வில்லங்கமான ஆள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இல்லை, ஒரு 15-20 வருஷம் இல்லை, சில 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 தப்புகள், சில எண்ணங்களில் சில காரியங்கள் வந்து என்னை அப்படி கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரம் போக வச்சது பாருங்கள். அப்புறம் மெதுவாக அந்நிய பாஷையில் பேச பார்த்தேன், இருக்குதான்னு பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். இருக்குதா, ஆவியானவர் போயிட்டாரா, ஏன்னா கொஞ்சம் வில்லங்கமான காரியத்தை கொஞ்சம் செஞ்சிடும். அது நீங்கள் நினைக்கிற பெருசெல்லாம் நினச்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி இல்லை, எண்ணங்களில் சில சிந்தனைகளில் சில காரியங்களில். ஆனால் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ ஃப்ரீயாக வரலை வார்த்தை, மெதுவாக துக்கத்தோடு அந்நிய பாஷை வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தப்பு பண்ணினாலும் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்யுங்க, ஆவியானவர் கூட தான் இருப்பார். ஆனால் எப்படி இருப்பார், துக்கத்தோட. வசனம் சொல்லுங்க, இதோட பாயிண்டோட முடிச்சிடுறேன். வசனம் சொல்லுங்க. அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் உள்ளதான் இருப்பார், ஆவியானவர் உள்ளதான் இருப்பார். பொய் சொன்ன அந்த தீர்க்கதரிசி மூலமாக தான் ஒரிஜினல் கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. ஆனால் பாருங்க, அந்தோ ஏன் அவரால் என்ன செய்ய முடியல, கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ள முடியல. எத்தனை மணி நேரம், சில மணி நேரங்கள், ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன்,
ஒருவேளை அதுக்கு முந்தின நாளே ஒரு பரப்பிட்ட வந்திருக்கலாம், ராத்திரி பரப்பிட்ட வந்திருக்கலாம். ஒரு நாள் கூட அவரால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியாமல் போயிருச்சு. இவர் யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவருக்கு தேவன் கொடுத்துருக்கிற பேரு தேவனுடைய மனுஷன். எத்தனை பாக்கியம்! எனக்கு பல பெயர்கள் இருக்கலாம். நான் பிஷப்பாக இருக்கலாம், நான் சீஃப் பாஸ்டராக இருக்கலாம், அல்லது சபை தலைமை போதகராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். தேவனுடைய மனுஷனாக, அது தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னா அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஸ்தோத்திரம். விளங்கிக்கிட்டீங்கன்னா, விளங்கினவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் அல்லாட். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இவ்வளோ போதும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாட். அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நமக்கு இனிமேல் அடுத்த வருஷம் தான் 40 நாள் ஏதாவது போட போகிறீங்களா? நாளையிலேருந்து போடுங்க. ஹல்லேலூயா. அல்லது ஒரு வாரம் போடுங்க. போட்டு நல்ல தேவனோடு இருங்க. தானியேல் தேவனோடு இருந்தார். கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார்? தன்னை வெளிப்படுத்தினார், தரிசனம் கண்டார். அந்த இதை பார்க்கும்போது ஒரு தேவனை பார்த்தது மாதிரி தான் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை பார்த்தது மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் படித்து பாருங்கள். அவர் எப்படி படிக்க பச்சை, அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தால் அவருடைய கண்கள் அக்கினிமயமாக இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்படி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சபை நடுவில் உலாவார் பாருங்கள். அந்த காரியம் அப்படியே இருக்குது. அவர் யாரை பார்க்குறாரு? இயேசு கிறிஸ்து இனி மகிமையில் எப்படி இருக்க போகிறங்கிறத அவர் பிறக்கு முன்னாலே அவர் பார்க்குற தரிசனத்தை முழு நேரம் ஃபாஸ்டிங் இல்லை, இந்த அறகுறையா, இந்த முக்கியமாக சிம்பிளாக சாப்பிட்டுக்கிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார் பாருங்க. அதுக்கு பதில் கொடுத்தார. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு எத்தனை போராட்டங்கள் இருக்குது, நம்ம குடும்பத்தில் எவ்வளவு காரியங்கள் வாய்க்க வேண்டியது இருக்குது. இது யாருக்கோ ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண சொல்லிட்டு படுத்து தூங்குறதுக்கா? ஃபோன் பண்ணிட்டா, ஹலோ சோன்சோவா, எனக்கு இந்த பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க. சரிங்க, ஜெபம் பண்ணுறேன். ஆனால் காதில் அது எதை ஃபோனை செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அதிலே இவங்களுக்கு திருப்தி ஆயிடுது. இந்த திருப்தியெலாம் கதை ஓடாது, காரியம் வாய்க்காது. ஏதோ ஏதோ ஒரு குருட்டை அதில் ஒருவேளை நடந்தாலும் நடக்குமே ஒழிய, நாம் உட்காரும் போது பார்த்தீங்களா, தானியேல் ஆண்டவர் பேசினாரா? அவருக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட் கிடைச்சி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபிக்க ஆரம்பித்த போதே கட்டளை வெளிப்பட்டது. சூப்பர். ஒரு கைகளை தட்டுங்க. 21 நாள் முடிஞ்சு இல்லை, 21ஆம் நாள் தொடக்கத்தில் அடிச்சிட்டார் ஆண்டவர். ஏன்? பிரியமான புருஷன், பிரியமான புருஷன். எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார்? என்ன சொன்னார்? நான் என் பிதாவை எப்பொழுதும் பிரியப்படுத்துகிறவனால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்போ தேவ பிள்ளைகளாக 40 நாள் இல்லை, 21 நாள் இல்லை, எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் அவரை பிரியப்படுத்தணும். நம்முடைய சபை, அவர் சபையை பிரியப்படுத்தினா தேவன் நமக்கு என்ன செய்வார்? தரிசனங்களை காண்பிப்பார், நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபடுவார், காரியங்களை வாய்க்க செய்வார், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும், பிள்ளைகள் உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள், பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? நன்மைகள் கிடைக்கும். இது யார் காரணமாக இருக்கணும்? பெற்றோராகிய நீங்களும் நானும் என்னை காத்துக்கொண்டு பரிசுத்த ஜீவியம் செய்து தேவ சமூகத்தில் என் சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தில் நான் விழுந்து கடந்தால் என்னுடைய பிள்ளைகள், சபையினுடைய பிள்ளைகள் எப்படி இந்த பிள்ளைகளோ அதுபோல் ஆண்டவர் திரும்ப சபையில் உள்ள பாஸ்டர்களை சொல்லாமல் சொல்கிறாரு. பாஸ்டர்மார்களுக்கு ஏதோ செய்தி கொடுப்பது மாத்திரம் அல்ல, வீடு விசிட்டிங் பண்ணுறது மாத்திரம் அல்ல, அவங்களுக்காக என்ன செய்யணுமா? திறப்பில் நிற்கணும். எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறீங்களோ அதுக்குத்தான் தேவன் சம்பளம் கொடுக்காரு. பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. வசனத்தை வாசிக்க ஐயோ, இன்றைக்கெல்லாம் நினச்ச உடனே சபையை என்ன செஞ்சிடறாங்க. அன்றைக்கி கேள்விப்பட்டேன், ஒருத்தர் டக்குன்னு சபையை உடைச்சி இன்னொரு சபையை என்ன செஞ்சிட்டாரு? ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ ஈஸி ஆகிட்டு. இன்றைக்கி சபை ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் இப்போ என்ன செஞ்சுட்டு ஏறிச்சு? கொஞ்சம் டேலண்ட் இருந்தால் போதும், கொஞ்சம் ஆராதனை செய்ய முடிஞ்சால் போதும், அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தேவன் சொல்லி போனால் ஓகே, அது நமக்கு தெரியாதல்லவா. நம்ம பொதுவாக வெளியே தானே நம்ம பார்ப்போம். ஒருவேளை தேவன் சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஏன்? வசனம் சொல்லி முடிங்க. அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நான் முன்னால் நிற்கிறத பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளும் இருந்தால் நல்லா இருக்குமே. நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அழைக்காமல் வந்தால் அடியும் இருக்கும். வெளியே தெரியாது, முதல்ல தெரியவே தெரியாது. அது ஜம்முன்னு போகும், ஜாலியாக போகும். 100 பேர் 200 பேராக வருவாங்க, 200 300 ஆகும். அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அற்புதங்களை என்ன செய்வார். மோசே தப்பு செஞ்ச பிறகும் அங்கே தண்ணி வந்துதான் வரலையா? மோசேட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த கற்பலையை பார்த்து பேச சொன்னார். இவன் என்ன செஞ்சான்?
அடிச்ச மாத்திரம் இல்ல, வாயிலிருந்து என்ன வந்துச்சு வார்த்தை? நெகட்டிவான வார்த்தை வந்துச்சு. உங்களுக்கு இந்த கற்பாறையிலேருந்து தண்ணி குடிக்க வர பண்ணுவோமோன்னு சொல்லி கோவத்தில் டப்புன்னு அடித்தான். தண்ணி மடன்னு வந்துருச்சு. அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ஏனென்றால் தேவன் ஜனத்தை நேசிக்கிறார். என் மூலமாக விடுதலை வரும், பிசாசு ஓடும், வியாதிஸ்தர்கள் சுகமாவாங்க. அதை வச்சுக்கிட்டு எனக்கு பரலோகம்ன்ட்டு இப்படி ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை வச்சு பரலோகம் இல்லை. ஜனத்தை நேசிக்கிற தேவன் அவர் என்ன வேணாலும் செய்வார் ஜனத்துக்காக. யாரையும் பயன்படுத்துவார். கழுதையை பயன்படுத்தினவர் தேவ பிள்ளைகளை பயன்படுத்த மாட்டாரா? கண்டிப்பாக பயன்படுத்துவார். இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துகிட்டு போகணும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. ஏதோ 40 நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் அல்லது இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டுன்னா இன்னையிலேருந்து ஒரு வாரம் போடுங்க, ஒரு வாரம் இல்லைனா ஒரு 10 நாள் போடுங்க. அப்படி செய்வேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். அப்படி செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். 1 2 3 4 5 பாருங்க 6, எப்படியும் ஒரு 100 பேருக்கு மேலே இருப்போம், 150 பேர்கிட்ட இருப்போம். ஆனால் இவ்வளவு பிரசங்கம் பண்ணி, இவ்வளவு நெத்தி வேர்வை சிந்தி ஆதாமுக்கு சொல்ல பாடுபட்டு ஒரு 5-6 பேர். இப்போ தான் எனக்கு புரியுது, நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஆட்கள். அதனால தான் நீங்கள் ஒரு 5-6 பேர் கை வைத்திருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த 40 நாளில் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னொரு 40 நாள் 10 நாள் எனக்கு என்ன செய்ய வேண்டாம். ஏற்கனவே 40 நாள் இருந்துட்டேன், போதும், இந்த ஜெபம் போதும், அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து போட்டுக்கிடுறேன்னு சொல்கிறீங்க. 2 மாதம் கழித்து போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனால் போட்டே ஆகணும். அதுக்கு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. 40 நாள் தப்பிட்டோம், இன்னும் அடுத்த வருஷம் தானே பார்க்காதீங்க, அடுத்த மாதமே போடுங்க. ஏப்ரல் மாதம் முதல்ல ஒரு 10 நாள் போடுங்க போதும். அந்த 10 நாள் தேவ சமூகத்தை ஜெபிங்க. அற்புதம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஜாம்னு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவருக்குலாம் குழந்தை கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஏன்ட்ட சொல்லுங்க. அப்புறம் நான் இவ்வளோ ஜெபம் பண்ணி கிடைக்கலன்னு சொல்லுங்கள், நான் உங்களோட சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்படிலாம் இருக்காது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். முழங்கால் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த தானியேல் உபவாசத்தை நம்ம முயற்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். நம்மால் முழு நேரமாக இருக்க முடியல, 3 வேளையும் நம்ம விட முடியல, ஒரு சிலருக்கு ஒரு வேளையும் கூட விட முடியல. அப்படிப்பட்டவர்கள் இந்த தானியேல் உபவாசத்தை நாம் கடைப்பிடிப்போம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம், தேவனோடு உறவாடுவோம். இதை 21 நாட்களும் தானியேல் தேவனோடு உறவாடினார். அதனால தான் அவர் அந்த இடத்துல பாருங்கள், அவர் 9ஆம் அதிகாரம் அவர் தொடங்கின போது நம்ம வாசம் இருந்தால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் தந்துடுறேன். பிரைஸ் தி லார்ட். அது அந்த வசனம் எதில் இருக்குது? இது 10:12 தான் இருக்குது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஒரு பிளான். 21 நாள் நான் தானியேல் உபவாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. முதல் நாள் உட்காந்து என்ன செய்கிறார், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பதில் வரலை. அதுக்கு பின்னால் வேலை காரியங்கள் இருக்கட்டும். ஆனால் முதல் நாளே என்ன வந்துட்டு, உன் வார்த்தைகள் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். வார்த்தைகளின் நிமித்தம் தான் அற்புதம், வார்த்தைகளின் நிமித்தம் தான் அதிசயம், நம்முடைய வார்த்தைகள் நிமித்தம் தான் நம்முடைய குடும்பத்தில் உயர்வு. ஹல்லேலூயா. முதல் நாள்லே வந்துருச்சு. ஆனால் ஏன் பதில் வரல? 21 நாள் மட்டும் அங்கே பிசாசு அதை தடுத்தான். அப்போ அப்படி ஒன்று இருக்குது. பிசாசு நன்மைகளை என்ன செய்கிறான், தடுக்கிறான். அவனை துரத்தணும், அது வேற காரியம். சரி, தேவசமத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி 1 வாரம் முயற்சி செய்து பாருங்களேன். ரொம்ப வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 1 வாரம், இந்த 1 வாரம் வேண்டாம். இதுதான் நம்ம ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம்ல, இதை விட்டுருங்க. இது போக தனிச்சு உங்கள் வீட்டில் 1 வாரம் என்ன உபவாசம்? தானியம். மீன் சாப்பிட்றாதீங்க,
சிக்கன் சாப்பிட்றாதீங்க, கௌதாரி சாப்பிட்றாதீங்க, எந்த மட்டன் ஐட்டமும் சாப்பிட்றாதீங்க, காய்கறி மாத்திரம் நான் சாப்பிட்டு ஒரு வாரம் இருப்பேங்கிற இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்கள் இந்த கரத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. கையை வைத்துக்கலாம் பாப்பா. ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஒரு பாதி சபை கை வைத்து. இன்னும் அந்த மட்டனையும் சிக்கனையும் விடுறதுக்கு என்ன இல்லை நமக்கு புரோட்டா ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தால் செத்தா போயிடுவோம். பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கை வயிற்றுல தான், ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே கையை வைத்துட்டீங்க. எப்படியோ பாசிட்டிவாக பேசி பார்க்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ளுக்குள்ளே நீங்கள் கையை உயர்த்தி தான் செய்கிறீங்க, வெட்கத்தினால கை உயர்த்தலை. அதனால் இதை செஞ்சு பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தானியேல் ஒரு முழு நேர ஊழியராக இல்லை ஆண்டவரே, ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு மனிதர். அவராலே உபவாசத்திலிருந்து வேலைகளை செய்ய முடியாது. ஆகவே அவர் தன்னால் இயன்ற ஆண்டவரே தன்னை சிறுமைப்படுத்தி ஆண்டவரே சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார். ஆகவே அவரோடு நீர் பேசினீர் ஆண்டவரே, நன்மையானவளை செய்தீர், காரியங்களை வெளிப்படுத்தினீர், தரிசனங்களை காண்பித்தீர். இப்படிலாம் நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. ஏதோ நாங்கள் உபவாசம் இருந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் தேவன் எங்களோடு பேசுகிறதை, தேவன் எங்களோடு உறவாடுகிறதை, தேவன் எங்களிடத்தில் ஆண்டவரே இடைப்படுகிறதை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. சபையை அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.